தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது இறந்த அனைத்து நம்பிக்கையாளரின் திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றது. இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் இறந்த அனைவருக்காகவும் விசேட விதமாக யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியானது வெறுமனே மரித்த ஆத்துமாக்களை மட்டும் நினைவில் வைத்து ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற திருப்பலி அல்ல. நாங்களும் ஒரு நாள் இந்த நிலைக்கு வருவோம், அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பையும் திருச்சபை என்று எங்கள் முன்னால் வைக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு சிந்தனைகளையும் தாங்கியவர்களாக இந்த திருப்பலியில் பக்தியுடன் ஒப்புக்கொடுப்போம். மரித்த ஆத்துமாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை வேண்டுவோம். உயிருடன் இருக்கின்றவர்கள் இந்த நாளுக்காக தங்களை சரியான முறையில் தயாரிக்க இறை அருள் கேட்டும் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்திருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்முழுதற்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக.
அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஒரே திருமகன் சாவை வென்று விண்ணுலகிற்கு கடந்து செல்ல செய்தீரே. அதனால் இறந்தோம் அடியார்கள் இம்மை வாழ்வுக்குரிய இறக்கும் தன்மை மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவரெனவும் மீட்பரெனவும் உம்மை முடிவின்றி கண்டு களித்திட அருள் தருவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் படைகளின் ஆண்டவர் இந்த மலையின் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகில்களை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே அதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதனால் எத்தீர்க்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை படை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை.
திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவுற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுள் நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவார்கள். என்னிடம் வருகின்றவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனென்றால் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நவம்பர் மாதம் 2ஆம் திகதி. சகல மரித்த ஆத்துமாக்களையும் நினைத்து இன்றைய நாளில் நாங்கள் விசேட விதமாக அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். முக்கியமாக சொல்லுவார்கள், எங்களுடைய பக்தி முயற்சிகள் எங்களுக்கு நினைவூட்டம். இன்றைய நாளிலே உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை நினைவூட்டும். அதே போல நாங்கள் இன்றைய நாளில் முடியும் என்று சொன்னால் எங்களுடைய மரித்த உறவுகளின் கல்லறைகளுக்கு சென்று ஒரு சின்ன ஜெபம் சொல்லி அவர்கள் பேரினால் ஒரு ஒளியை ஏற்றி வைப்பது மிகவும் அழகான ஒரு கடமை என்பதையும் எங்களுடைய பாரம்பரியம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் சந்தோஷமான நாளா, கவலையான ஒரு நாளா? இந்த கேள்வியை நான் கேட்டால் நிச்சயமாக வித்தியாசமான பதில்கள் வரும். ஒரு சிலர் சொல்லலாம், இன்றைய நாள் கவலையான ஒரு நாள். ஏனென்று சொன்னால் எங்களை விட்டு பிரிந்தவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற ஒரு நாள். எங்கள் அன்புக்குரியவர்கள் எங்களை விட்டு போய்விட்டார்கள் என்று நினைக்கின்ற பொழுது எங்களிலே இனம் புரியாத ஒரு கவலை ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், விசுவாசத்தை ஆதாரமாக வைத்து எங்களுடன் வாழ்ந்தவர்கள் இன்று விசுவாசத்தின் முழுமையை அனுபவிக்கின்றார்கள், அதை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், எங்களுடைய உறவுகள் ஆண்டவரை முகமாக பார்ப்பதற்கு தங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை தட்டி கொடுக்கின்றோம் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு வித்தியாசமான உணர்வுகளின் சங்கமத்தை அனுபவிக்கின்றோம். துன்பம் இருக்கின்றது, ஏனென்று சொன்னால் மரித்த உறவுகளை நினைக்கின்றோம். ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன திருப்தி இருக்கின்றது, ஏனென்றால் எங்கள் உறவுகளெல்லாம் ஆண்டவரை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆண்டவரை முகமாக பார்ப்பதற்கு அவர்கள் தயாராகி வருகின்றார்கள் என்று நினைப்போம். அதே நேரத்தில் இந்த உணர்வுகள் எல்லாம் எங்களிலே உருவாக்க வேண்டிய ஒரு அழகான உணர்வு என்னவென்று சொன்னால் நம்பிக்கை. எங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள், இறைவனை ஒரு சிலர் ஏற்கனவே முகமாக பார்க்கின்றார்கள், இன்னும் ஒரு சிலர் அதற்கான மகிழ்ச்சிக்கு தங்களை தயாரிக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு நாள் நாங்களும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுவோம் என்கின்ற நம்பிக்கையின் உணர்வை எங்களுக்கு தர வேண்டும். இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கம் உயிர்ப்பின் மீது இருக்கின்ற நம்பிக்கை எங்கள் எல்லாரிலுமே வளர வேண்டும். உன்னத சங்கீதங்களை படித்து பார்த்தால், முக்கியமாக 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பார்த்தால், அதை அடிப்படையாக வைத்து ஒருவர் இப்படி எழுதுகின்றார்: கல்லறைகளில் இன்று நாங்கள் ஏற்றுகின்ற தீபங்கள் எல்லாம், கல்லறையில் இன்றைக்கு நாங்கள் ஏற்றுகின்ற தீபங்கள் எல்லாம் மரணத்தை விட வல்லமை நிறைந்தது அன்பு என்பதை எங்களுக்கு நினைவூட்டும். அன்பான சகோதரங்களே, இதுதான் இன்றைய நாளின் செய்தியாக இருக்கின்றது. மரணம் வலிமை நிறைந்தது அல்ல, சக்தி வாய்ந்தது அல்ல. அன்புடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அன்புக்கு ஒரு நாளும் முடிவு கிடையாது, அன்புக்கு தடை போடுபவன் யாரும் கிடையாது. இன்றைய நாளில் அதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு நினைவூட்டப் போகின்றார். மரணம் ஒரு முடிவு அல்ல,
தொடர்ச்சியாக பாப்பரசர்கள், முக்கியமாக பரிசுத்த பாப்பரசர் 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுவார், மரணம் என்பது ஒரு மதில் அல்ல, மரணம் என்பது ஒரு கதவு. நிலை வாழ்வுக்கு நான் நுழைய எனக்கு இருக்கின்ற அழகான ஒரு கதவுதான் மரணம் என்று சொல்லுவார். மரண சடங்குகளில் நாங்கள் சொல்லுகின்ற ஜெபத்தை கொஞ்சம் பாருங்களேன். அந்த ஜெபத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, மரணமே வாழ்க்கையின் வைகறையாக மாறுகின்றது. இந்த உண்மையை நாங்கள் நம்புகின்ற மக்களாக மரித்த எங்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், எங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரங்களே, சாலமோனின் ஞான நூல் மிக அழகாக சொல்லும், மரணம் கவலைக்குரியதுதான், மரணம் வேதனையை தருவதுதான். ஆனால் மறந்து விடாதீர்கள், மரித்தவர்கள் இப்பொழுது ஒரு சின்ன தயாரிப்பின் பின்னர் ஆண்டவருடைய மடியிலே அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள். இன்றைய இறை வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் தெரியும், ஆண்டவன் மனிதனை படைத்தது அவன் அழிவுற வேண்டும் என்பதற்காக அல்ல. கடவுள் மனிதனை படைத்தது, அவர் செய்தது எல்லாமே மனிதன் நிரந்தரமாக நித்தியத்திற்கும் வாழ வேண்டும் என்பதற்காக, இறைவனுடைய பிரசன்னத்துக்குள் அவன் வாழ வேண்டும் என்பதற்காக. இன்றைய நற்செய்தியும் அதைத்தான் சொல்லுகின்றது. பரம தந்தைக்கு இருக்கின்ற ஒரே ஆசை, ஒரே திருவுளம், அவர் பிள்ளைகள் எல்லாரும் அவருடன் அவர் சந்நிதியில் இருக்க வேண்டும் என்பதுதான். புனித யோவான் நற்செய்தியின் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு அந்த ஜெபத்தில் சொல்லுவார், பல தடவைகள் திரும்ப திரும்ப சொல்லுவார், அப்பா, எனக்கு ஒரு ஆசை உண்டு, அந்த ஆசையை நீர் நிறைவேற்றி தர வேண்டும். அந்த ஆசை வேறு எதுவும் அல்ல, நீர் என்னிடம் தந்த மக்கள் எல்லாரும் நித்தியத்திற்கும் என்னுடன் விண்ணரசில் இருக்க வேண்டும். நீர் எனக்கு தந்த மகிமையில் அவர்கள் எல்லாரும் எங்களுடன் சேர்ந்து பங்கு கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆக அன்பான சகோதரங்களே, கடவுளுக்கு இருக்கின்ற ஒரே ஆசை, அவருடைய ஒரே திருவிருப்பம், திருவுளம் என்னவென்று சொன்னால், அவர் படைத்தவர்கள் அனைவரும் நித்திய வாழ்வை பெற வேண்டும், நிலையான வாழ்வை பெற வேண்டும், இறைவனுடைய அன்பை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். மரணம் சக்தி வாய்ந்தது அல்ல, அந்த மரணத்தை விட பலம் வாய்ந்தது ஆண்டவரின் அன்பு, அவர் என் மீது வைத்திருக்கின்ற அன்பு, நான் அவரில் வைத்திருக்கின்ற அன்பு. அந்த அன்பு நிலையானது. ஆகவே மரணம் என்னை அழிக்க முடியாது என்கின்ற உண்மையை இது எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. அன்பான சகோதரங்களே, இந்த நாளிலே விசேட விதமாக நாங்கள் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற, அல்லது உத்தரிக்கின்ற ஸ்தலம் என்று சொல்லுவோம், அங்கு இருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த உத்தரிக்கின்ற ஸ்தலத்தை பற்றி பல விஷயங்கள் பலர் பேசிக்கொள்ளுவார்கள். 2 சின்ன பிள்ளைகள் பேசிக்கொண்டதாக இருக்கின்ற ஒரு சின்ன கதை, இது உண்மையாக இருக்கலாம் அல்லது கற்பனையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதை ஒரு பெரிய உண்மையை மிக இலகுவாக தெளிவாக எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கலாம். 2 பிள்ளைகள் பேசிக்கொள்ளுகின்றார்கள். ஒருவன் கேட்கின்றான் மற்றவனை பார்த்து, அடே, உத்தரிக்கின்ற ஸ்தலம் என்று சொல்கிறாங்களேடா, அது என்னடா அப்படின்னு கேட்குறான். அப்போ 2வது ஆள் சொல்கிறான், அங்கே இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது, அவங்கள் கடவுளால் ஆயத்தப்படுத்தப்படுகின்றார்கள். 1வது ஃப்ரெண்ட் திரும்ப கேட்குறான், எதுக்குடா அவங்க ரெடி ஆகுறாங்க? 2வது ஃப்ரெண்ட் சொல்கிறான், அவர்கள் கடவுளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் அவர்களை பக்குவப்படுத்துகின்றார் அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு விளங்க இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு.
அவன் கேட்குறான், அப்படின்னா என்னடா? யோசிச்சு பார்த்துட்டு அவன் கேட்குறானாம், ஓஹோ, இயேசுநாதர் மணமகன் தானே, அப்போ உத்தரிக்கிற ஸ்தலம் ஒரு மேக்கப் ரூம் மாதிரி. ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கிற அழகில்லாதவங்கள் அழகாக மாற்றப்பட்டு மணவாளனான இயேசுநாதரிடம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாகிற ஒரு இடம்தான் அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும், ஆமாடா, அங்கே இருக்கின்றவர்கள் அழகாக மாற்றப்படுகின்றார்கள், தகுதியுள்ளவர்களாக மாற்றப்படுகின்றார்கள். மணவாளன் இயேசுவை சந்திக்க இருக்கின்ற மணவாட்டிகளைப் போல அழகு செய்யப்படுகின்றார்கள் என்று இந்த மற்ற நண்பன் சொல்லுகின்றான். அன்பான சகோதரங்களே, இந்த குழந்தைகளினுடைய உரையாடல் எங்களுக்கு ஒரு விதமான நகைச்சுவையை போன்று இருக்கலாம், ஆனால் அது ஒரு பெரிய உண்மையை எங்களுக்கு சொல்லுகின்றது. உத்தரிக்கின்ற ஸ்தலம் என்று சொல்லுவது ஆண்டவருடைய தண்டனையை, கோபத்தை அனுபவிக்கின்ற இடம் இல்லை. மாறாக அவர் கருணையை, அந்த கருணையின் தயாரிப்பை அனுபவிக்கின்ற இடம்தான் உத்தரிக்கின்ற ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். அன்பான சகோதரங்களே, உத்தரிக்கின்ற நிலையில் உள்ளவர்களை பார்த்து நாங்கள் பரிதாபப்பட தேவையில்லை. அவர்களுடன் சேர்ந்து மகிழுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அதனால்தான் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவருடைய மறையுரைகளில் ஒன்றில் இப்படி சொல்லுவார், மரித்தோருக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற கடமையானது மிக மிக உன்னதமான ஒரு செயல், ஒரு கருணையின் செயல். ஏனென்றால் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து அவர்களை தயாரிக்கின்றீர்கள், இயேசுவை சந்திப்பதற்காக அவர்களுக்கு துணை நிற்கின்றீர்கள் என்று சொல்லுவார். என்னுடைய பெற்றோர் எனக்கு அடிக்கடி சொல்லுவது உண்டு, நீ மரித்தோருக்காக ஜெபிக்கின்ற பொழுது 2 ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. ஒன்று, மரித்தவர்கள் ஆண்டவரின் கருணையை அனுபவிக்க தொடங்குவார்கள். 2வது, உன்னுடைய மரண வேளையிலே ஆண்டவரின் கருணையை நீ அனுபவிக்க அவை உனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் திருப்பலியின் வழியாக நாங்கள் இந்த உண்மைகளை எல்லாம் எங்களுடைய மனதுக்குள் எடுத்துக்கொள்ளுவோம். படைக்கப்பட்ட மனிதன் தண்டனைக்காக படைக்கப்படவில்லை, நித்திய மீட்பிற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவன் ஆண்டவருடைய மகிமையில் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரே விருப்பம். மனிதன் பலவீனத்தினால் தன்னை தகுதியற்றவனாக ஆக்கியிருந்தால் இறைவன் அவனை நிச்சயமாக தகுதி உள்ளவனாக மாற்றுவார். அதுதான் மரணத்தின் பின்னர் எனக்கு இருக்கின்ற தயாரிப்பு. அந்த தயாரிப்பை மரித்தவர்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க நான் கொடுக்கின்ற ஒத்துழைப்புத்தான் இந்த திருப்பலிகள், ஜெபங்கள், மரித்தோருக்காக நான் செய்கின்ற வழிபாடுகள். மரணத்தை விட அன்பு வலிமை வாய்ந்தது. மரணம் ஆண்டவர் இயேசுவின் அன்பை அனுபவிக்க ஒரு தடை அல்ல, மாறாக ஆண்டவரின் அன்பை அனுபவிக்க எனக்கான விடியல் என்பதை நம்புவோம். அந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன.
மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம் ஆண்டவரினுடைய வாக்குறுதியை நம்புகின்ற பிள்ளைகளாக ஆண்டவரிடம் எங்கள் தேவையை சொல்லி மன்றாடுவோம். வானக தந்தையே, எம்மிறைவா, விசுவாசிகளின் மந்தையாகிய திருச்சபையில் மெய்ப்பு பணிக்கு தங்களை அர்ப்பணித்ததோடு வலுவிழந்தவற்றை தேற்றவும் வலிமை கொண்டவற்றை கண்காணிக்கவும் செய்து ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை ஏற்றுமுற நிறைவேற்றி குறிக்கப்பட்ட காலத்தில் உம்மால் அழைத்து கொள்ளப்பட்டவர்களான எங்கள் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் உள்ள துறவரத்தார் உம்மோடும் உடனுள்ள அனைத்து புனிதர்களோடும் வானக பந்தியில் இடம்பெறும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்து நிற்கும் பேரருளே எம்மிறைவா, நரைத்திரை பருவங்களில் நலிவுற்று மறித்தவர்கள், பிணிகளின் தாக்கத்தால் நம்மை பிரிந்து சென்றிருப்பவர்கள், எதிர்பாரா விபத்திற்கு இலக்காகி இறந்தவர்கள், இத்தகு விசுவாசிகள் இரக்கத்திற்கு உள்ளாகவும் இவர்களை வான்வீடு வரவேற்று வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றேம் இறைவா, மன்னக மகவாக பிறப்பெடுத்து பாவம் போக்கும் பலியாக இன்னுயிரை ஈந்து மனுக்குலத்திற்கு மீட்பு எனும் பெருங்கொடையை வழங்கியிருக்கும் திருச்சுதன் இயேசுவை உலகம் முழுமையாக அறிந்து போற்றவும் புகழ்ந்து ஏற்றவும் வேண்டுகிறோம். கிறிஸ்து இயேசுவை அறியாது வாழ்ந்து மரித்திருக்கும் ஆன்மாக்கள் மீது வானக கொடையா மீட்பு வழங்கப்படும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொஞ்ச நேரம் அமைதியாக எங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். வல்லமையின் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உம்மிடம் ஒப்படைத்த இந்த ஜெபங்களையும் எங்களுடைய தேவைகளையும் அன்புடன் ஏற்று எங்களை உம்முடைய அருளினால் நிரப்புவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புத் தருகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவில் துயில் கொள்ளுகின்றோம் அடியார்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியை கனிவுடன் ஏற்றருளும். ஒப்பற்ற இப்பலியின் வழியாக அவர்கள் அனைவரும் சாவின் தலைகளிலிருந்து விடுபட்டு நிலைவாழ்வு பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து உலகின் மீட்பு அவரே, மனிதருக்கு வாழ்வும் இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூத அணிகள் வழிபடுகின்றன, உமது திருமுன காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்றோம் திரு அவை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் நிக், மெல்கம், ரஞ்சித், ஆண்டகேனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். விசேட விதமாக எங்களுடைய குடும்பங்களிலிருந்து மரித்த அனைவருக்காகவும் மன்றாடுவோம். உமது திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாகிருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த ஒரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியை ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர்.
அவரை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எதிரிட நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்காக பலியாகி மாட்சியுடன் உயிர்த்தெழுந்தோம் ஒரே திருமகனின் திரு உணவை உட்கொண்ட நாங்கள் இறந்த அடியார்களுக்காக உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளினால் அவர்கள் தூய்மை பெற்று வர இருக்கின்ற உயிர்ப்பின் கொடையால் மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்ப உதவி செய்த தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நம் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இத்திருப்பலிக்கு அனுசரணை வழங்கியவர் இறைவனின் உறைவிடத்தில் நித்திய இளைப்பாட்சி அடைந்த RC மரியரட்னம், மலர் மரியரட்னம், MA ஏசுதாசன், ராசம்மா, கந்தையா பொனிஃபஸ், ஜாஸ்பின் பொனிஃபஸ், அலெக்ஸ் டேவிட் ஆகிய எமது அன்புறவுகளை நினைவு கூர்ந்து இவர்கள் விண்ணக திருக்கூட்டத்தோடு இணையவும் இறைவனை முகமுகமாய் தரிசித்து மகிழவும் வரம் வேண்டி மன்றாடுவோமாக. அன்புடன் அருட்பணி ஜாய் மரியரட்னம்.